வணக்கம் ராஜேஸ்வரி. நிச்சயமாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நிலை குறித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவை அடுத்து பரபரப்பான நிகழ்வுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அரங்கேற தொடங்கி இருக்கிறது என்றே கூற வேண்டும் ராஜேஸ்வரி. மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் வரையிலும் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என்று மதுரை ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டது. இதனை அடுத்து தற்போது தமிழக அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கான செயல்பாடுகள் தற்போது மிக தீவிரமடைந்திருக்கிறது. மணிமுத்தாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிறுவனத்தின் 99 ஆண்டு குத்தகை காலம் வருகிற 2028ஆம் ஆண்டு முடிவடைந்ததற்கு முன்பே மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகமானது தங்கள் பணியை நிறுத்துவதாக அறிவித்து மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்த தகவல்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவி மிகப்பெரிய பேசு பொருளானது. விருப்ப ஓய்வை அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வை அறிவித்து 25% நிவாரண தொகையை மட்டும் தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தனியார் நிர்வாகம் வழங்கியுள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வருகிற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள் வீடுகளை காலி செய்ய வேண்டும் என்றும் அதன் பின்னர் மீதி 75% நிவாரண தொகையை வழங்குவதாக தேயிலை தோட்ட நிறுவனம் கெடு விதித்துள்ளது ராஜேஸ்வரி. இதற்கிடையே இது குறித்து அமுதா மற்றும் ஸ்டாலின் ஆகிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருவரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தொடர்ந்த வழக்கினை அடுத்து இதனை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படையான அவர்களது வாழ்வியல் ஆதாரங்களை செய்து கொடுக்கும் வரையில் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது என ஒரு உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவின் அடுத்த கட்ட விசாரணை வருகின்ற ஜூலை மாதம் 8ஆம் தேதி மதுரை கிளையில் விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் தமிழக அரசின் சார்பில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனைத்து துறைகளையும் அடைந்த உயர் அதிகாரிகள் மாஞ்சோலைக்கு சென்று அங்கு இருக்கும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய விவரங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதனுடைய முழு விவரங்களையும் தற்போது நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அப்பொழுது தமிழக அரசின் உயர் அதிகாரிகளிடம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கூறும்போது தாங்கள் எந்த வகையிலும் விருப்பத்தின் பேரில் இந்த விருப்ப ஓய்வினை அளிக்கவில்லை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகம் கடுமையான அழுத்தங்களை கொடுத்து நீங்கள் கையெழுத்திடவில்லை என்றால் நாங்கள் இந்த தேயிலை தோட்டத்தை மூடிவிட்டு சென்றால் என்ன செய்வீர்கள் என கேள்வி கேட்டதாகவும் அந்த அடிப்படையிலேயே படிப்பறிவு இல்லாத தாங்கள் அவர்களது அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு கையெழுத்து இட்டதாகவும் தற்போது அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து அதனை பதிவு செய்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் மீண்டும் வருகிற புதன்கிழமை ஜூலை 3ஆம் தேதி மீண்டும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுடைய விருப்பங்களை எழுத்துப்பூர்வமாக வாங்கி செல்வதாக சென்றுள்ளனர். இதனை அடுத்து இன்று மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து மாஞ்சோலையின் மலைப்பகுதியான 4 முக்கில் ஒரு கூட்டத்தினை நடத்த இருக்கின்றனர். மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேட்டுக்கொண்டுள்ள என்னென்ன கருத்துருக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனவோ அந்தந்த கருத்துக்களை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பில் கொடுப்பதற்கான கூட்டம் இன்று நடைபெறப் போகிறது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், அம்பாசமுத்திரம் பகுதி உதவி ஆட்சியர் மற்றும் வனத்துறை சார்பில், காவல்துறை சார்பில் என அனைத்து உயர் அதிகாரிகளும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளும் மாஞ்சோலைக்கு சென்று அங்கு அந்த தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பிட்ட பெரும்பாலான தொழிலாளர்கள் அனைவருமே என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால் ராஜேஸ்வரி, தங்களுக்கு இந்த விருப்ப ஓய்வின் முழு பலன்களும் என்ன, அதில் கையெழுத்திட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பது குறித்து எந்த விதமான அடிப்படை விஷயங்களும் தங்களுக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகத்தால் எடுத்து கூறப்படவில்லை. இது போன்ற முதலில் அவர்கள் தொழிற்சங்கம் சார்ந்தவர்களிடம் மட்டுமே தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் பிறகு அந்த தொழிற்சங்கத்தினர் இல்லாமல் தங்களை அழைத்து கூட்டங்கள் போட்டார்கள். இதனால் தொழிற்சங்கவாதிகளின் கருத்தும் தொழிலாளர்களின் கருத்தும் வேறு வேறாக இருந்தது என ஒரு புதிய தகவலை தற்போது இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகமானது நாங்கள் தேயிலை தோட்ட ஆலையை மூடிவிட்டு சென்று விடுவோம், நீங்கள் இங்கிருந்து என்ன செய்ய போகிறீர்கள் என தொழிலாளர்களிடம் கேள்வி எழுப்பி மிரட்டியதாகவும் தற்போது தமிழக அரசிடம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கருத்துருக்களை கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் சேரன் மகாதேவி, பொறுப்பு உதவி கலெக்டர் கிறிஸ்டி, பயிற்சி உதவி கலெக்டர் அம்பிகா ஜெயின், தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் சுமதி, அம்பை வனச்சரகர் நித்யா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பகவதி பெருமாள் மற்றும் தேயிலை தோட்ட மேலாளர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆகியோர் இணைந்த குழுவினர் இந்த கூட்டத்தை நடத்தினர். அதில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளிப்படையாக அரசு உயர் அதிகாரிகளும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் மாஞ்சோலை தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. எது எப்படி இருந்தாலும்
வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சார்பாக என்ன நிலை எடுக்கப் போகிறது என்பது தெரிந்துவிடும் என அனைவரும் பரபரப்புடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்கின்றனர். ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.